ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த குரு 11ஆம் இடம் மாறியிருக்கிறார். விசேடமான மாற்றமாகும் இது. எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். தொட்டது பொன்னாகும் நேரம் இது என்றும் சொல்லலாம். எடுத்த காரியங்கள் இனிது நிறைவேறும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலம் உண்டாகும். அவர்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நிகழவும் சந்தர்ப்பம் கூடி வரும். திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, காது குத்துதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் நிகழும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளவும் சந்தர்ப்பம் கூடி வரும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோரது ஆதரவு முழுமையாக கிடைக்கும் நேரம் இது. குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்து தன் வீடான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். மகன் அல்லது மகளுக்கு சுபகாரியம் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோரது ஆதரவு தொடர்ந்து கிடைத்து வரும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் பெருகும் நேரம் இது. ஜனன கால ஜாதகப்படி தற்சமயம் யோக பலம் உள்ள தசை புக்திகள் நடக்குமானால் சுபபலன்கள் அதிகம் உண்டாகும் என்று உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் துலா ராசிக்காரர்களுக்கு மிக விசேடமான காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த குரு 10ஆம் இடம் வந்திருக்கிறார். 10இல் குரு உலவுவது சிறப்பாகாது என்றாலும் உங்கள் ராசிக்கு 2, 5க்குரிய குருவானவர் 10ஆம் இடத்தில் சூரியனின் வீட்டில் உலவுவதால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களே உண்டாகும். கவலைப்பட தேவையில்லை. பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவையெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். ஜோதிடம், வானியல் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். காடு, மலை, வனாந்தரங்களில் தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் நேரம் இது. கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருக்கும். 10இல் உள்ள குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப நலம் சிறப்பாக அமையும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய சொத்துக்கள் சேர வழி பிறக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். சுகானுபவம் கூடும். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வழக்கு வியாஜியங்களில் நல்ல திருப்பம் உண்டாகும். கடன் தொல்லை நிச்சயமாக குறையும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலத்தில் சுபபலன்கள் அதிக அளவு ஏற்படும். கெடுபலன்கள் குறையவே செய்யும். 10இல் குரு இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் நலனிலும் மக்கள் நலனிலும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த குரு 9ஆம் இடம் வந்திருக்கிறார். ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் வாழ்க்கை வசதிகளும் அதிகரிக்கும் நேரம் இது. துன்பங்கள், துயரங்கள் யாவும் இனி இராது. புனிதமான
காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர பயணம் ஆக்கம் தரும். அயல்நாடு தொடர்பால் அதிகம் நன்மை உண்டாகும். மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கூடி வரும். ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் உடல் நலம் சீராக அமையும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முயற்சிகள் வெற்றி பெறும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருள் வரவு அதிகமாகும். உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஆகியோருக்கெல்லாம் விசேடமான நேரம் இது. பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு உயரும். அரசு பணியாளர்களது நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நல்ல இடத்திற்கு மாற்றம் உண்டாகும். குரு பலம் இருப்பதால் ஜாதக பலமும் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பான சுபபலன்கள் உண்டாகும் நேரம் இது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும் என்று சொல்லலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு உலவும் நேரம் இது விசேடமானதாகாது. அஷ்டம குரு என்பதால் எதிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. குடும்ப நலம், மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவற்றில் கவனம் தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். புதிய முயற்சிகளில் அதிகம் பொருளை முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் அதிபர்களுக்கு சோதனைகள் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகும். குரு 8இல் இருப்பதால் மறதியால் அவதிப்பட நேரலாம். மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை செலுத்தினால் மட்டுமே முன்னேற்றம் காண முடியும். குரு 8இல் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப நலம் சீராகவே இருக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். தாய் நலம் சீராக அமையும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் மகர ராசிக்காரர்களுக்கு சோதனையான காலம் என்றே சொல்ல வேண்டி இருக்கிறது. குருவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த குரு 7ஆம் இடம் மாறியிருக்கிறார். இது விசேடமான மாற்றமாகும். நல்லவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். திருமணம் ஆனவர்களுக்கு மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை பெற சந்தர்ப்பம் கனிந்து வரும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப நலம், மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் யாவும் சிறப்பாக இருக்கும் தருணம் இது. அரசியல், நிர்வாகம், மருத்துவம், ரசாயனம், விஞ்ஞானம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 6ஆம் இடத்தில்
உழவத் தொடங்கி இருக்கிறார். இது விசேடமான மாற்றமாகாது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். மக்களுக்கும் உங்களுக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் யாரிடத்திலும் வெளிப்படையாக பழக வேண்டாம். குரு 6இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். இடமாற்றம், நிலைமாற்றம் ஆகியவை உண்டாகும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். பேச்சின் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொதுவில் 6ஆம் இடத்து குரு கெடுதலை உண்டு பண்ணுவார் என்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வருவது அவசியமாகும். ஜாதக பலம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் சோதனையான காலம் என்று சொல்ல வேண்டி உள்ளது. குரு பிரீதி செய்வதன் மூலம் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். பொதுவில் இந்த குரு பயிற்சி காலத்தில் மேஷம், கடகம், துலாம், தனுசு, கும்ப ராசிக்காரர்களுக்கு சுபபலன்கள் அதிகம் உண்டாகும். இதர ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு கெடுபலன்கள் ஏற்பட காரணம் உண்டு. கெடுபலன்கள் சொல்லப்பட்டுள்ள ராசிக்காரர்கள் குருவையும் குருவுக்கு அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வருவது சிறப்பாகும். அதன் மூலம் கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். சுபபலன்கள் சொல்லப்பட்டவர்களும் குருவை வணங்குவதன் மூலம் அதிக நன்மைகளை பெறலாம்.